அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சந்தோஷ்குமார், மருந்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர். இன்னைக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, மருந்துகள் நாம் அல்லது பொதுமக்கள் அல்லது நோயாளிகள் வாங்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்ற பத்தி நான் சொல்ல போறேன். அதன் முதல் குறிப்பா, மருந்துகள் கட்டாயம் மருந்து உரிமம் பெற்ற சில்லறை மருந்து கடையில மட்டும்தான் போய் வாங்கணும். ஏன்னா அங்க மட்டும்தான் மருந்து தர கட்டுப்பாட்டு உட்பட்ட மருந்துகள் சரியான முறையில் சேகரிக்கப்பட்டு மற்றும் காலாவதி தேதிகள் கண்காணிக்கப்பட்டு இருக்கும். மற்ற இடத்துல நீங்க வாங்கும் பொழுது அந்த மருந்துகள் காலாவதியான மருந்துகளா இருக்கலாம், அல்லது கலப்பட மருந்துகளா இருக்கலாம், அல்லது போலி மருந்துகளா இருக்கலாம், அல்லது தரம் குறைந்த மருந்துகளாக கூட இருக்கும். ஸோ அதனால நமக்கு பல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அந்த மருந்து உரிமை பெற்ற மருந்துகள்ல மட்டும்தான் மருந்தாளுநர்களும் பணிபுரிவாங்க. அந்த மருந்தாளர்கள் மட்டும்தான் மருந்துகள் எப்படி கையாள வேண்டும் என்ற தகவல் தெரியும். அவங்க மூலியமா நமக்கு மருந்துகள் பற்றிய தகவல்கள் எந்த டைம்ல சாப்பிடணும், இதனால என்ன பிரச்சனை, சைடு எஃபெக்ட் அப்படின்றது அவங்க மூலியமா நம்ம பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இதனால பல சிக்கல்கள் வருவதை தவிர்க்கலாம். ரெண்டாவது பட்சமா மருந்துகள் வாங்கும் பொழுது அதற்கான பில்லை அவர்களிருந்து பெற்றுக்கொள்ளவும். மூணாவதா, நம்ம மருந்து வாங்கின பின்னாடி கட்டாயம் அதை குளிர்ந்த அல்லது இருண்ட அல்லது உலர்ந்த இடத்துல தான் சேமிச்சு வைக்கணும். ஏன்னா இதனால அதோட தரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது தைராய்டு மாத்திரைகள் லைட்ல டைரக்டா ரொம்ப சென்சிட்டிவான ட்ரக்ஸ். ஸோ அதை சூரிய வெளிச்சத்துல படுற மாதிரியோ அல்லது லைட்ல படுற மாதிரியோ அதை வைக்கக்கூடாது. அதே சமயம் அதோட ரூம் டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரி செல்சியஸ்னா அந்த டெம்பரேச்சர்ல வச்சு மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சில மருந்துகள் நீங்க ரெஃப்ரிஜரேட் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் இன்சுலின் மருந்துகள் 2 to 8 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது அதை கரெக்டா ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போதுதான் அதோட தரம் குறையாம இருக்கும். அதே யூஸ் பண்ண இன்சுலினா இருந்துச்சு அப்படின்னா அந்த மருந்தை நீங்க 28 to 42 நாட்கள் நீங்க ரூம் டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரி செல்சியஸ்ல நீங்க வச்சு அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேற்பட்டு நீங்க யூஸ் பண்றதுனா அதோட மருந்தோட தரத்தையும் அதோட திறனையும் பொறுத்து இருக்கும். இப்போ மூணாவதா ஃப்ரீசர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. -15 to 25 டிகிரி செல்சியஸ்ல யூஸ் பண்றது மெடிசின்ஸ், வேக்சின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ போலியோ வேக்சின்ஸ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டா அதோட வேக்சின்ஸ் அந்த டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுல இன்சுலின் மருந்து நீங்க ஃப்ரீசர்ல வச்சு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால முழுக்க அதை தரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எக்காந்த கொண்டு அதை பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டா நீங்க நீங்க மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க கட்டாயம் அதை அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது மேல அதை பத்தின தகவல் தெரியல அப்படின்னா நீங்க மருந்து வாங்கும் போது அந்த மருந்தகத்தில் இருக்கிற மருந்தாளர்கிட்ட கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்.